இந்த வருஷம் பிறந்ததும் தான் பிறந்தது சாம்சங், ஓப்போ, ஒன் பிளஸ், ரெட்மி, போக்கோ அப்படின்னு எல்லாருமே அவங்களோட பெஸ்ட் சீரீஸை லான்ச் பண்ணிட்டாங்க. இன்னும் என்னடா லான்ச் பண்றதுக்கு இருக்கு அப்படின்னு கேக்குறீங்களா? இன்னுமே ஏகப்பட்ட மொபைல்ஸ் இருக்கு. அப்படி என்னென்ன மொபைல்ஸ்லாம் வரப்போகுது பார்த்துருவோமா? இந்த மாசத்துல மிஸ் ஆன மொபைல் பிராண்ட் அப்படின்னு பார்த்தா ரியல்மி தான். அவங்களும் ஜனவரிக்குள்ளே லான்ச் பிளான் பண்ணியிருக்காங்க. அவங்களோட நம்பர் சீரீஸான ரியல்மியோட 12 சீரீஸ் வந்து லான்ச் ஆக போகுது. எப்பயும் போல ரெண்டு மொபைல் வந்து லான்ச் பண்ண போறாங்க. ரியல்மியோட 12 Pro பிளஸ் ரியல்மி 12 Pro. இந்த மொபைல் பார்த்தோம் அப்படின்னா இந்த டைம் Full HD Plus curved AMOLED டிஸ்ப்ளேயோட கொண்டு வர போறாங்க. அது போக இந்த டைம் இந்த செக்மெண்ட்லயே ஃபர்ஸ்ட் டைமா பெரிஸ்கோப் லென்ஸோட வர போகுது. இது போக 5000 mAh பேட்டரி கெபாசிட்டி, 67 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோட அவுட் ஆஃப் தி பாக்ஸ் Android 14 ஓட ஒரு 30000 ரூபாய் பிரைஸ் செக்மெண்ட் கிட்ட வரும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கலாம். Pro Plus அதே மாதிரி Pro மொபைல் ஒரு 25000 ரூபாய்க்குள்ள வரும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கப்படுது. இதோட லான்ச் டேட் அப்படின்னு பார்த்தா ஜனவரி 29ஆம் தேதி இந்தியால அபிஷியலா லான்ச் பண்ண போறாங்க. அடுத்து ஐக்கியோட Neo 9 Pro. இந்த மொபைலோட லான்ச் என்னமோ பிப்ரவரி 22ஆம் தேதி தான். ஆனா இந்த வருஷம் பிறந்ததுல இருந்தே அப்பப்போ அதை பத்தி லீக்ஸ் வந்து வந்துகிட்டே இருக்குது. அந்த அளவுக்கு பிரைஸ் வந்து அக்ரெசிவா எடுத்துட்டு வருவாங்க அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கப்படுது. இந்த மொபைல் பார்த்தோம் அப்படின்னா 1.5K ஓட 144 Hz ரெஃப்ரெஷ் ரேட்டோட OLED டிஸ்ப்ளே கொடுக்க போறாங்க. அது போக 50 மெகாபிக்சல் பிரைமரி சென்சாரா வரப்போகுது. Snapdragon 8 Gen 2 ப்ராசஸரோட 120 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோட ஒரு 40000 ரூபாயில இருந்து 45000 ரூபாய்க்குள்ள வரும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கப்படுது. அடுத்து சாம்சங்ல இருந்து சாம்சங் கேலக்ஸியோட M55 F55 ஒரே மொபைல்ல தான் Amazon, Flipkart ரெண்டுக்கும் தனித்தனியா லான்ச் பண்ணுவாங்க. இந்த மொபைல் ரொம்ப நாளாவே எதிர்பார்ப்பு இருக்குது. நம்மளும் நிறைய வீடியோல சொல்லிட்டு இருக்கிறோம். பட் இந்த மொபைல் கன்ஃபார்மா பிப்ரவரியில லான்ச் ஆயிடும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். இங்க AMOLED டிஸ்ப்ளே 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட்டோட Snapdragon 7 Gen 1 ப்ராசஸரோட Android 14 ஓட 5000 mAh பேட்டரி கெபாசிட்டியோட ஒரு 30000 ரூபாய் பிரைஸ் செக்மெண்ட் குள்ள வரும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கலாம். அடுத்து கேமராக்கு அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கக்கூடிய விவோவோட V சீரிஸ்ல Vivo V30 சீரிஸ் வந்து லான்ச் பண்ண போறாங்க. எப்படி பார்த்தாலுமே ஒரு 2 இல்லனா 3 மொபைல் லான்ச் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கப்படுது. அதுல Pro மொபைல்ல பார்த்தோம் அப்படின்னா 1.5K AMOLED டிஸ்ப்ளேயோட 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட்டோட வரப்போகுது. கேமரா வந்து பிரைமரி சென்சாரா 50 மெகாபிக்சல் OIS சப்போர்ட் கொடுக்க போறாங்க. செல்ஃபி கேமராவுமே 50 மெகாபிக்சல் கொடுக்க போறாங்க. பெர்ஃபார்மன்ஸ்க்கு இங்க Snapdragon 7 Gen 3 ப்ராசஸர் வரப்போகுது. இது போக 5000 mAh பேட்டரி கெபாசிட்டி, 80 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோட ஒரு 25000 ரூபாயில இருந்து 35000 ரூபாய்க்குள்ள அந்த வேரியன்ட் எல்லாமே வரும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கலாம். அடுத்து பட்ஜெட்ல மோட்டோவோட G24. இந்த மொபைல் LCD டிஸ்ப்ளேயோட MediaTek Helio G85 அப்படிங்கிற ஒரு ப்ராசஸரோட 6000 mAh பேட்டரி கெபாசிட்டி, 30 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோட பட்ஜெட் செக்மெண்ட்ல கொண்டு வர போறாங்க. இந்த மொபைலோட எக்ஸ்பெக்டட் பிரைஸ் அப்படின்னு பார்த்தா ஒரு 8000 ரூபாயில இருந்து 10000 ரூபாய்க்குள்ள லான்ச் ஆகிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு. இது பிப்ரவரியோட ஃபர்ஸ்ட் வீக்ல இந்தியால லான்ச் ஆகும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கப்படுது. மோட்டோல இன்னும் என்ட்ரி லெவல்ல Moto G04 அப்படின்னு ஒரு மொபைல் போன் வந்து லான்ச் பண்ண போறாங்க. இந்த மொபைலுமே LCD டிஸ்ப்ளே 90 Hz ரெஃப்ரெஷ் ரேட்டோட Unisoc T606 அப்படிங்கிற ஒரு ப்ராசஸரோட ஒரு 6000 ரூபாயில இருந்து 7000 ரூபாய் பிரைஸ் செக்மெண்ட் குள்ள லான்ச் ஆகும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கலாம். அடுத்து Honor மொபைல் அவங்களோட விட்ட மார்க்கெட்டை இந்தியால தொடர்ந்து பிடிக்கணும் அப்படின்னு அடுத்தடுத்து லான்ச்லாம் நிறைய பிளான் பண்றாங்க. எந்த அளவுக்கு சக்சஸ்ஃபுல்லா வருவாங்க அப்படின்னு தெரியல. அவங்களுமே Honorோட X9B அப்படிங்கிற மொபைல் வந்து இந்தியால லான்ச் பண்ண போறதா லீக்ஸ் அண்ட் ரூமர்ஸ் எல்லாம் போயிட்டு இருக்குது. இந்த மொபைல் பார்த்தா அப்படின்னா curved AMOLED டிஸ்ப்ளே 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட்டோட Snapdragon 6 Gen 1 அப்படிங்கிற ஒரு ப்ராசஸரோட வரப்போகுது. அதுபோல 108 மெகாபிக்சல் கேமரா, 7500 mAh பேட்டரி கெபாசிட்டி, 35 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோட ஒரு 20000 ரூபாயில இருந்து 30000 ரூபாய்க்குள்ள லான்ச் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கலாம். அடுத்து Infinixல இருந்து அவங்களோட ஹாட் சீரிஸ்ல ரெண்டு மொபைல் வந்து லான்ச் பண்ண போறாங்க. Hot 40 Pro, Hot 40i. இந்த மொபைல் பார்த்தா அப்படின்னா IPS LCD டிஸ்ப்ளே 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட்டோட MediaTek Helio G99 அப்படிங்கிற ஒரு ப்ராசஸரோட எடுத்துட்டு வருவாங்க அப்படிங்கிற மாதிரி லீக்ஸ் அண்ட் ரூமர்ஸ் போயிட்டு இருக்குது. பட் பெரும்பாலும் 5G மொபைலா எடுத்துட்டு வருவாங்க அப்படின்னு தான் நான் எதிர்பார்க்கிறேன். பட் ஏன் 4G மொபைல்ல கொண்டு வராங்க அப்படின்னு தெரியல. அதுபோல இந்த மொபைல்ல பிரைமரி சென்சாரா 108 மெகாபிக்சல், செல்ஃபி கேமரா 32 மெகாபிக்சல், 5000 mAh பேட்டரி கெபாசிட்டி, 33 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோட ஒரு 10000 ரூபாயில இருந்து 15000 ரூபாய்க்குள்ள எடுத்துட்டு வரதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி Hot 40i Full HD Plus டிஸ்ப்ளே 90 Hz ரெஃப்ரெஷ் ரேட்டோட 50 மெகாபிக்சல் பிரைமரி சென்சாரா ஒரு 5000 mAh பேட்டரி கெபாசிட்டியோட என்ன ப்ராசஸர் அப்படிங்கிற டீடைல்ஸ் எல்லாம் கன்ஃபார்ம் ஆகலாம். இந்த மொபைல் ஒரு 10000 ரூபாய்க்குள்ள வரும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கலாம். சோ இது வரைக்கும் நம்ம பார்த்த மொபைல்ஸ் மட்டும் தான் பிப்ரவரியில எக்ஸ்பெக்டட்ல இருக்கக்கூடிய மொபைல்ஸ். இது தவிர்த்து வேற ஏதாவது மொபைல்ஸ் லீக்ஸ் வந்தது இல்ல அப்டேட் வந்தது அப்படின்னா ரெகுலரா நம்மளுடைய வாட்ஸ்அப் சேனல், ட்விட்டர் இது ரெண்டுலயுமே அப்டேட் பண்ணுவேன். தேவைப்படுறவங்க ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்குது. அது போல நான் ஏதாவது மிஸ் பண்ணியிருந்தா அப்படின்னா அது என்ன மொபைல், அதுல என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் கொடுக்குறாங்க, அது எப்போ லான்ச் பண்ண போறாங்க அப்படிங்கிற டீடைலை மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பார்க்குற நிறைய பேருக்கு உங்களுடைய கமெண்ட் வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்.